எல்லாருக்கும் வணக்கங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் இந்த வார்த்தையை எல்லாருமே கேட்டிருப்போம். எந்த உயிரினம் இந்த சூழ்நிலைக்கும் சமூகத்துக்கும் தன்னைத்தானே ஆட்படுத்திக்கிறதோ அந்த உயிரினம் தான் இங்கே வாழ தகுதியானது. இதுதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிம்பாங்க. இது அறிவியலை கடந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஆனால் இந்த சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? சின்ன வயசில் ஓடியாடி விளையாடிட்டு இருந்த நம்மளை வாழை அழகாக சுருட்டி மடித்து விட்டு ஒரு அரைக்கை சட்டை அரை ட்ரௌசர் போட்டு விட்டு கேட் வாசலை நம்மளை அழுக விட்டுட்டு போன இடம்தான் ஸ்கூல். படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நட்பு நான் என்னங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு விடுறதே இந்த பள்ளி பருவம் தாங்க. ஒரு சிலர் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஒரு சிலர் அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலையும் வருஷம் ஒரு ஸ்கூல் மாறிட்டே இருப்பாங்க. அப்படி 5th 6th சேர்ந்த கேங் 11th 12th லைட்டாக மெச்சூரிட்டிங்கிற கதவை திறந்து பார்க்கும். ஒரு சிலர் காலேஜ்லேயும் இதே செட்டோட சுற்றுவாங்க. இன்னொரு சிலர் ஸ்கூல் மாதிரியே காலேஜுக்குலேயும் ஒரு கேங் சேர்த்தி கேங் லீடராகவே ஆயிடுவாங்க. இது ஒரு சோலோ ட்ராக் மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நமக்கு கிடைக்கக்கூடிய சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் பற்றி ஒரு தனி வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக போடுறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி காலேஜில் நமக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நல்ல டீச்சர்ஸ்னு நம்ம அந்த 3-4 வருஷம் நல்லா ஆட்டம் போட்டுட்டு திரும்பி பார்த்தா நடுக்கடலில் தத்தளிக்கிற படகு மாதிரி நம்ம மட்டும் இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காற்றுல ஆடுற கொடி மாதிரி ஒவ்வொரு பக்கம் செட்டில் ஆகி இருப்பாங்க. இருந்தாலும் ஓரமாக கிடைக்கிற பேட்டை ஒவ்வொரு டைமும் தூசு தட்டுறப்ப 10 மணி மேட்சுக்கு 6 மணிக்கே போய் கிரவுண்டு பிடிச்சதும், ஒவ்வொரு டைமும் சைக்கிளை தொடுறப்போ ஸ்கூலை கட்டடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சைக்கிள் செயினை கழட்டி விட்டது எல்லாமே இன்னும் ஞாபகத்தில் இருக்குங்க. இன்றைக்கி நம்மளை மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். என்னதான் நம்ம எல்லாரும் சரியாக பார்த்துக்க முடியலைனாலும் 24/7 பேசிக்க முடியலைனாலும் சண்டே கிரவுண்டு, டீ கடை அரட்டை, சைக்கிள்னு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படத்தில் பார்த்து அதில் வர்ற சீன், இப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னமும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உயிரோட தொட வச்சுட்டு இருக்குங்க. இதை தான் நம்ம கண்ணதாசன் ஐயா அன்றைக்கே அழகாக சொன்னார். பிறப்பால் தொடரும் உறவுகளை விட பிணைப்பால் தொடரும் உறவுகளை உன்னதமானவை. நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். ஸோ இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்க எல்லா சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.